Welcome to Delay in Maths NCERT 12th Maths Integrals Exercise 7.2 Integrate the following functions 1 to 24 sums இந்த எக்ஸசைஸில் ப்ரீவியஸாக நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். இப்போது 25th சம் பார்க்குறோம். இன்டெக்ரல் 1 by cos square x into 1 minus tan x whole square dx. இப்போ 1 by cos square x ங்கிறது secant square x divided by 1 minus tan x whole square. இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம tan x டிஃபரன்ஷியேட் பண்ணனா secant square x வரும். ஸோ அதனால் 1 minus tan x மொத்தமாகவும் டீன்னு வச்சுக்கலாம். இது t substitution மெத்தடில் போடுறோம். புட் 1 minus tan x equal to t. இப்போ differentiate with respect to x. constant differentiate பண்ணனா 0 வரும். tan x மைனஸ் போட்டிருக்கேன். tan x differentiate பண்ணனா secant square x equal to dt by dx. with respect to xல பண்ணதுனால dt by dx. இப்போ இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant square x dx வேணும். ஸோ அதனால் இந்த dx இந்த சைட் போட்டுக்கலாம். மைனஸ் secant square x dx equal to dt. இப்போது இந்த சைன் இந்த சைட் போட்டோன்னா secant square x dx equal to மைனஸ் dt. இதை நம்ம இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் secant square dxங்கிறது என்ன? இங்கே dt மைனஸ் dt. ஸோ மைனஸ் dt டிவைடட் பை 1 மைனஸ் tan xங்கிறது t ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஓகே, இப்போ வந்து மைனஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் இன்டெக்ரல் dt பை t ஸ்கொயர். அதாவது இந்த t ஸ்கொயர் மேலே போச்சுன்னா மைனஸ் இன்டெக்ரல் t to the power minus 2 dtன்னு ஆகிடும். ஏன்னா t ஸ்கொயர் கீழே இருக்குது, அது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் 2 ஆகிடும். t to the power minus 2 dt ஆகிடும். இப்போது இதை வந்து நம்ம பவர் ரூலில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். பவர் ரூல் என்னென்னா இன்டெக்ரல் x of n equal to x of n plus 1 divided by n plus 1. இந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அப்போது t to the power minus 2க்கு மைனஸ் t to the power minus 2 plus 1 n plus 1 divided by n plus 1 plus c. அதாவது nங்கிறது இந்த இடத்துல மைனஸ் 2, xங்கிறது t. ஸோ அது பிரகாரம் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு மைனஸ் t to the power minus 2 plus 1 வந்து மைனஸ் 1 divided by minus 1 plus c. இதே எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போது t to the minus 1 கீழே போச்சுன்னா 1 by t ஆகிடும் ஈக்குவல் டு ப்ளஸ் சி. 1 by tங்கிறது என்னென்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1 மைனஸ் tan xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 மைனஸ் tan x ப்ளஸ் சி. 26 சம் காஸ் ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போது புட் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கலாம். அப்போது x of half equal to t. இன்டெகிரேட் வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுறோம். அப்போ வந்து x of n வந்து ஃபார்மெட்டில் x of half வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது half x of half minus 1 equal to dt by dx. அதாவது n x of n minus 1 அந்த ஃபார்மெட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இதை எப்படி எடுக்கலான்னா இப்போது இந்த dx இந்த சைட் போய்க்கலாம். ஆஃப் x of half minus 1 வந்து மைனஸ் ஆஃப் x of minus ஆஃப் இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. இப்போ நமக்கு இங்கே இதை மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா 1 by root x இன்ட்டு cos root x dxன்னு எழுதிக்கலாம். அதை எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் cos root x இன்ட்டு 1 by root x dxன்னு எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இது எப்படி என்னென்னா
இது வந்து இந்த 2 வந்து இந்த சைட் போயிடும். அப்போது எக்ஸ்ட்ரா ஆஃப் மைனஸ் ஆஃப் இருக்கும். அது வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆஃப் ரூட் எக்ஸ்ன்னு ஆகிடும் இன்டூ டிஎக்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரா ஆஃப் ஆஃப் வந்து ரூட் எக்ஸ், எக்ஸ்ட்ரா மைனஸ் ஆஃப் வந்து கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த சைட் போயிடும் 2 டிடி. ஏன்னா நான் எதுக்காக அப்படி இருக்கேன்னா இங்கே 1 √x தான் டிஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிட்டோம். இப்போ இந்த இது ஃபுல்லாக 2 டிடிங்கிறது வந்து இந்த இதுக்கு 1 √x dxக்கு பதிலாக 2 dt போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 2 வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 2 இன்டெக்ரல் cos √xங்கிறது t இன்ட்டு இது ஃபுல்லாக dt. 2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம், அதனால் 2 dt. ஓகேவா? இப்போ cos t இன்டெகிரேட் பண்ணோன்னா sin t வரும். ஓகே, ஈக்குவல் டு இன்டெக்ரல் சரி ஓகே 2 cos t dt வந்து இன்டெகிரேட் பண்ணோன்னா sin t வரும். 2 sin t ப்ளஸ் சின்னு வரும். அப்போது இது வந்து 2 sin tங்கிறது என்னென்னா √xன்னு எழுதியிருக்கோம் ப்ளஸ் சி. 26 சம் ஓவர். 27th சம் நெக்ஸ்ட்டு. sin root of sin 2x into cos 2x dx. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos x வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த sin 2x வந்து நம்ம t-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். sin 2x புட் sin 2x ஈக்குவல் டு t. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos 2x into 2 வரும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணுறோம். ஓகே, cos 2x 2 cos 2x ஈக்குவல் டு dt by dx. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, cos 2x dx தான் வேணும். ஸோ நம்ம இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போது cos 2x dx ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைட் போயிடும். அப்போ டிவிஷன் ஆகிடும், dt by 2ன்னு ஆகிடும். இதை நம்ம cos 2x dxக்கு பதிலாக dt by 2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் இப்போ வந்து ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sin 2xங்கிறது t இன்ட்டு cos 2x dxங்கிறது dt by 2. இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துக்கலாம். 1/t √t dtன்னு எழுதிக்கலாம். அதாவது ஈக்குவல் டு ஆஃப் டீங்கிறது என்ன, t to the half dt. இது வந்து t to the half வந்து என்ன ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோன்னா பவர் ரூல் எக்ஸ்ட்ரா ஆஃப் n ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஆஃப் இன்ட்டு t to the half ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் c. இது வந்து ஆன்சர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/2 இன்ட்டு t to the halfங்கிறது 3/2, ஆஃப் ப்ளஸ் 1ங்கிறது 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் c ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் ஆஃப் t to the half. டீங்கிறது என்ன நம்ம சரி ஓகே, இதை 2 முதல்ல மேலே வச்சுக்கலாம். இந்த 2 இந்த சைட் போயிடும், 2 இன்ட்டு 2/3 ஆகிடும். இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3/2 வந்து 2/3 ஆகிடும் இன்ட்டு t to the half 3/2 இருக்கும் ப்ளஸ் சி. அதாவது இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 1/3 தான் இருக்கும். t to the half 3/2 பை ப்ளஸ் சி இருக்கும். இது என்னென்னா ஆன்சர் 1/3. டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா sin 2x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் sin 2x order of 3/2 ப்ளஸ் சி. அடுத்தது 28th சம். 28 என்ன சம், cos x by root of 1 plus sin x இன்டெகிரேட் பண்ணுறோம் dx. இப்போது நம்ம sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos x வரும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா நியூமரேட்டர் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். 1 plus sin x வந்து புட் 1 plus sin x ஈக்குவல் டு tன்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து
டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா cos x வரும் ஈக்குவல் டு dt பை dx. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? cos x dx தான் வேணும். ஸோ இந்த dx இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். cos x dx ஈக்குவல் டு dt. இந்த cos dx பதிலாக dt போடணும். இன்டெக்ரல் dt பை 1 ப்ளஸ் sin x பதில் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் sin x இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ரூட் t போட்டுக்கணும். ஈக்குவல் டு dt பை ரூட் t. அதாவது t வந்து மேலே போயிடுச்சுன்னா இன்டெக்ரல் t ரூட் t வந்து மேலே போச்சுன்னா t to the power மைனஸ் ஆஃப் ஆகிடும். t to the power மைனஸ் ஆஃப் dtன்னு ஆகிடும். இப்போது என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம t to the power மைனஸ் ஆஃப் dtயை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பவர் ரூல் யூஸ் பண்ணி t to the power மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 divided by minus of plus 1 plus c. அதாவது t to the power 1 minus half வந்து half divided by half plus c. இது வந்து மேலே போயிடுச்சுன்னா 2 t to the power half இருக்கும். ஓகே, plus c. அதாவது t to the power half tங்கிறது என்ன? இந்த இடத்துல 1 plus sin x t. ஸோ 1 plus sin x whole to the power of plus c. இது எப்படி இருக்கலாம்? 2 into root of 1 plus sin x plus cன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஓகே. அப்புறம் 29 சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இன்டெக்ரல் cot x log sin x dx. இப்போ log sin x வந்து நம்ம tன்னு வச்சுக்கணும். ஏன்னா log sin x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் cot x வரும். இந்த ஃபார்மில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனா cot x வரும். ஸோ அதனால் வந்து log sin x tன்னு வச்சுக்கணும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x we get log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 by sin x வரும். அப்புறம் இன்ட்டு sin x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x வரும் ஈக்குவல் டு dt by dx. இது எப்படின்னு சொல்கிறேன். log sin xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே sin xன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ முதல்ல வந்து log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 by x. அது மாதிரி log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனா 1 by sin x வரும். அப்புறம் இந்த sin x மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா cos x வரும். ஸோ cos x by sin x தான் ஆகிடும். cos x by sin xங்கிறது cot x. cot x இந்த dx இந்த சைட் போயிடுச்சுன்னா எப்படி வரும்? அப்புறம் dt ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை மாற்றி நான் எழுதி தரேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு இன்டெக்ரல் log sin x இன்ட்டு cot x dx. அப்போது இந்த cot x dxக்கு பதிலாக இந்த இடத்துக்கு இது வந்து dtயை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஈக்குவல் டு இன்டெக்ரல் log sin xங்கிறது என்ன? log sin xங்கிறது என்ன? t. இன்டெக்ரல் t இன்ட்டு cot x dxங்கிறது dt. அப்போது இன்டெகிரேட் பண்ணுறோன்னா என்னென்னா இது 1ன்னு அர்த்தம், t to the power 1ன்னு அர்த்தம். அப்போ நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ணுறோன்னா t to the power 1 plus 1 divided by 1 plus 1 plus c. அப்போது t ஸ்கொயர் வரும். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் log sin x t dt by dx. இப்போ என்னென்னா ஈக்குவல் டு t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் c ஈக்குவல் டு tங்கிறது என்ன? log sin x டிவைடட் பை 2 ப்ளஸ் c. நெக்ஸ்ட்டு 30th சம். sin x divided by 1 plus cos x இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல 1 plus cos x நம்ம tன்னு வச்சுக்கலாம். ஏன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணனா மைனஸ் sin x இருக்கும். மேலே நியூமரேட்டரில் sin x இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம ஃபுல்லாகவே டினாமினேட்டரை நம்ம ஃபுல்லாகவே 1 plus cos xன்னு வச்சுக்கணும். புட் 1 plus cos x equal to t.
அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒன்றை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். அப்புறம் ப்ளஸ் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இப்போது இங்கே sin x dx தான் இருக்குது. ஸோ இது இந்த சைட் போயிடும். sin x dx ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைட் போயிடுதுன்னா மைனஸ் டிடி. இப்போ இந்த இதுக்கு sin x dxக்கு பதிலாக மைனஸ் டிடி அப்ளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் மைனஸ் டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுங்கிறது டி. இது எப்படி இருக்கலாம்னா மைனஸை வெளில கொண்டு வந்துடலாம். மைனஸ் இன்டெக்ரல் டிடி பை டி. அதாவது டிடி பை டி டிடி பை டிங்கிறது என்னென்னா log t minus log t plus c. அதாவது மைனஸ் log of tங்கிறது என்ன கொடுத்துருக்கோம் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. 31st sum sin x divided by 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ 1 ப்ளஸ் இதே லாஸ் சம் மாதிரி தான். ஆனால் வந்து இதில் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதில் வந்து 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது. இதில் வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். திருப்பி இதே மாதிரி புட் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இங்கே sin x dx இருக்குது. ஸோ அதனால் இந்த dx இந்த சைட் போயிடும். அப்போ sin x dx ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைட் போயிடும் மைனஸ் டிடி. இதை நம்ம மைனஸ் டிடி எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இன்டெக்ரல் மைனஸ் டிடி sin x dxங்கிறது மைனஸ் டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுங்கிறது டி. ஸோ டி ஸ்கொயர். இது எப்படி எழுதிடலான்னா மைனஸ் வெளில எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் டி டு டி ஸ்கொயர் கீழே டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டர் போனால் டி டு மைனஸ் 2 ஆகிடும் இன்ட்டு டிடி. இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா இது பவர் உள்ள மைனஸ் டி டு மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போது டி டு மைனஸ் 2 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆகிடும் divided by minus 1 plus c. இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஈக்குவல் டு டி டு மைனஸ் 1 வந்து என்ன இருக்குன்னா டி டு மைனஸ் 1 ப்ளஸ் சி இருக்கும். இது டி டு மைனஸ் 1 டீங்கிறது என்ன நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து 1 பை டி ப்ளஸ் சி ஆகிடும். 1 பை டீங்கிறது என்ன நமக்கு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். அப்போது ஈக்குவல் டு 1 பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் வந்து ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.